வணக்கம். இந்த வீடியோவில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்டோட அடுத்த பார்ட்டை பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட்டை தான் பார்த்துட்ருக்கோம். ஸ்டேட்மெண்ட்டோட ரூல்ஸை இன்னொரு முறை ரிமைண்ட் பண்ணிக்கலாம். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். டைரக்ட் ஸ்பீச்சில் சேஸ்ன்னு இருந்தால் சேஸ்னே விட்டுறணும், சேன்னு இருந்தால் சேனே இருக்கட்டும், சே டூன்னு இருந்தால் டெல்ஸ்ன்னு மாற்றணும், சே டூன்னு இருந்தால் டெல் அப்படின்னு மாற்றணும், செட்டுன்னு இருந்தால் செட்டுன்னு விட்டணும், செட் டூ வந்து டோல்டு அப்படின்னு மாற்றணும். இந்த சென்டென்ஸை பாருங்கள். பிரவீன் செட், ஐ டோன்ட் கோ டு மூவிஸ் ஆஃபன் அண்ட் மை மதர் வில் நாட் அலோ இட். இதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது, ஆனால் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஐ டோன்ட் கோ டு மூவிஸ் ஆஃபன் ஒரு சென்டென்ஸு, மை மதர் வில் நாட் அலோ இட் இது ஒரு சென்டென்ஸு. ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது. இது டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா இன்வெர்டட் கமா வந்திருக்கு. இன்வெர்டட் கமா வந்தால் டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை வந்து இன்டைரக்டுக்கு மாற்றலாம். பிரவீன் செட், இந்த இடத்துல எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதாவது ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போது இந்த கமா அண்ட் இன்வெர்டட் கமாவை மட்டும் எடுத்துகிட்டு கன்ஜெக்ஷன் தட்டு போடுறோம். இந்த ஐ வந்து இங்கே ஈன்னு மாறுது. டைரக்ட் ஸ்பீச்சில் பிரவீன் சொல்கிற மாதிரி இருக்குது. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பிரவீன் சொன்னதை வேற ஒருத்தர் சொல்கிற மாதிரி நம்ம மாற்றுறோம். அதனால் ஐ வந்து ஈன்னு மாற்றுறோம். அதுக்கப்புறம் இந்த டோன்ட் டிடின்ட் அப்படின்னு மாறுது. டோன்ட் வந்து டிடின்ட்டுன்னு மாறுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இந்த இங்கே வந்து செட், அதாவது ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் செட் அப்படின்னு வந்தால் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எல்லாத்தையுமே பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றணும். அதனால் ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் செட்டுன்னு வந்தால் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எல்லாத்தையுமே பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றணுன்றதுனால டோன்ட்டை டிடின்ட் அப்படின்னு மாற்றுறோம். கோ டு த மூவிஸ் ஆஃபன் அப்படின்றதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது, அது அப்படியே வந்துடுச்சு. அண்டு, இந்த அண்டு இதுவும் அப்படியே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது சென்டென்ஸுன்றதுனால ரெண்டாவது சென்டென்ஸ்க்கு மீண்டும் ஒரு ஆல்சோ செட், மீண்டும் ஒரு செட்டை சேர்க்குறோம். ஏன்னா இது ரெண்டாவது சென்டென்ஸ் அப்படின்றதுனால இதுக்கு ஒரு செட் சேர்க்குறோம். அதுக்கு இன்னொரு கன்ஜெக்ஷனை போடுறோம். ரெண்டு சென்டென்ஸ் இருக்கிறதுனால இன்னொரு கன்ஜெக்ஷனை இதுக்கு போடுறோம். பாருங்கள், இங்கே மை மதர் அப்படின்றது இஸ் மதர் அப்படின்னு மாறுது. ஐ வந்து ஹீன்னு மாறுச்சு. மை மதர்ன்றது இஸ் மதர் அப்படின்னு மாறுது. ஏன்னா இங்கே பிரவீன் வந்து என்னுடைய அம்மான்னு சொன்னதை அவருடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே மாற்றுறோம் தேர்ட் பர்சனில். இந்த வில் இங்கே உட்டுன்னு மாறி இருக்கு. இந்த வில்லோட பாஸ்ட் டென்ஸுக்கு நம்ம உட்டுன்னு மாற்றுறோம். வில்லோட பாஸ்ட் டென்ஸு உட்டு, நம்ம அதனால் வில்லை உட்டுன்னு மாற்றிட்டோம். இந்த நாட் அலோ இட் அது வந்து அப்படியே வந்துடுச்சு. இது வந்து டைரக்ட் ஸ்பீச். இதுக்கு கீழே இருக்கிற இது வந்து இப்போ நம்ம மாற்றினது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றிட்டோம். என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஐ வந்து இங்கே ஹீ அப்படின்னு மாறி இருக்கு. இங்கே மை வந்து இங்கே ஹிஸ்ஸுன்னு மாறி இருக்கு. இது ரெண்டாவது சென்டென்ஸ் அப்படின்றதுனால, இது ரெண்டாவது சென்டென்ஸுன்றதுனால எக்ஸஸாக ஒரு முறை செட் தட் போட்டிருக்கோம். இந்த இன்வெர்டட் இன்வெர்டட் கமாவுக்கு பதிலாக இங்கே கன்ஜெக்ஷன் தட் வந்திருக்கு. இந்த வில் வந்து உட் அப்படின்னு மாறி இருக்கு. இன்னொரு முறை பார்க்கலாம். இன்வெர்டட் கமா எடுத்துகிட்டு கன்ஜெக்ஷன் தட்டு போட்டிருக்கோம். ஐ எடுத்துகிட்டு ஹீ போட்டிருக்கோம். டோன்ட்டை டிடின்ட்டுன்னு மாற்றிருக்கோம். அண்டு மை, இந்த மையை வந்து இஸ்ன்னு மாற்றிருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்கே ரெண்டாவது சென்டென்ஸ் அப்படின்றதுனால செட் தட் இது ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். இந்த வில்லு உட் அப்படின்னு மாற்றிருக்கோம். மற்ற எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போது ஒரு சென்டென்ஸை இன்டைரக்ட் ஸ்பீச்சிலேருந்து டைரக்ட் ஸ்பீச்சுக்கு எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், குரு டோல்டு முகில் தட் he had completed his assignment and he needed to take rest for some time அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இப்போது
இது வந்து ஸ்டேட்மெண்ட்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது டோல்டு வந்தாவே அது வந்து ஸ்டேட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் கன்ஜெக்ஷன் தட்டு வந்திருக்கு. கன்ஜெக்ஷன் தட்டு வந்து டோல்டும் வந்துருந்துச்சுன்னா அது ஸ்டேட்மெண்ட். கன்ஃபார்மாக அது ஸ்டேட்மெண்ட், அதாவது செய்தி வாக்கியம். செய்தி வாக்கியமாக இருந்தால் தான் டோல்டு வந்திருக்கும், அப்புறம் தட்டு கன்ஜெக்ஷனாக வந்திருக்கும். அதனால் இது செய்தி வாக்கியம்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்குண்டான ஃபார்முலா படி நம்ம மாற்ற போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த குரு அப்படின்றது அப்படியே வந்துருச்சு. இந்த டோல்டு வந்து செட் டு, டோல்டு வந்து செட் டு அப்படின்னு மாறி இருக்கு. முகில் அப்படியே வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த கன்ஜெக்ஷன் தட்டை எடுத்துகிட்டு கமாவும் இன்வெர்டட் கமாவும் போட்டிருக்கோம். இந்த ஹீ பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்னு மாறி இருக்கு. ஏன்னா இங்கே வந்து குரு செட் சொல்கிற மாதிரி இந்த சென்டென்ஸ் இருக்கிறதுனால ஹீயை ஐ அப்படின்னு மாற்றுறோம். இந்த ஹேட் கம்ப்ளீட்டட் ஹேவ் கம்ப்ளீட்டட்னு மாறுது. இது ஏன் இந்த ஹேடை நம்ம ஹேவாக மாற்றுறதுக்கு காரணம், இங்கே பாருங்கள், நம்ம டைரக்டில் இங்கே பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் எல்லாத்தையுமே இங்கே பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றிருப்போம். அதே போல் இப்போது அப்படியே ரிவர்ஸாக இங்கே பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறத நம்ம ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மாற்றுறோம். ப்ரெசன்ட் டென்ஸை எப்படி பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றணுமோ அதே போல் இப்போ பாஸ்ட் டென்ஸை ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மாற்றுறோம். ஹேட் கம்ப்ளீட்டட் ஹேவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு மாறி இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஹிஸ்ஸு மை அப்படின்னு மாறி இருக்கு. இஸ்ஸை மைன்னு மாற்றுறோம். அதனால் இஸ் அசைன்மெண்ட்டு மை அசைன்மெண்ட்டுன்னு மாறி இருக்கு. அப்புறம் இந்த அண்டு அப்படியே போட்டுடுறோம். இந்த ஹீ பார்த்தீங்கன்னா ஐன்னு மாறி இருக்கு. இங்கே எப்படி ஹீ ஐன்னு மாறிச்சோ இங்கே ஹீ ஐன்னு மாறின மாதிரி இங்கே இருக்கிற ஹீயும் ஐன்னு மாற்றுறோம். இங்கே பாருங்கள், நீடட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இதை ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மாற்றுறோம், நீட் அப்படின்னு மாற்றுறோம். மீதம் இருக்கிற இந்த சென்டென்ஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இன்வெர்டட் கம்மாவை கடைசியில் க்ளோஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம குரு டோல்டு முகில் தட் he had completed his assignment and he needed to take rest for some time அப்படின்ற இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சை டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றிருக்கோம். குரு செட் டு முகில், I have completed my assignment and I need to take rest for some timeனு மாற்றிருக்கோம். என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், டோல்டு வந்து செட்டுன்னு மாறி இருக்கு. கன்ஜெக்ஷன் தட்டை எடுத்துகிட்டு இன்வெர்டட் கம்மாவும் போட்டிருக்கோம். இந்த ஹீ ஹேட் அப்படின்றது ஐ ஹேவ் அப்படின்னு மாறி இருக்கு. இந்த ஹீ ஐன்னு மாறி இருக்கு. ஹேட் ஹேவ்னு மாறி இருக்கு. இஸ்ஸு வந்து மைன்னு மாறி இருக்கு. இந்த ஹீ ஐன்னு மாறி இருக்கு. இந்த நீடட் அப்படின்றது நீட் அப்படின்னு மாறி இருக்கு. வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. கடைசியில் இன்வெர்டட் கம்மாவை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ இம்பேரட்டிவ் சென்டென்ஸை பார்க்கலாம். பாருங்கள், இம்பேரட்டிவ் சென்டென்ஸுக்கு கன்ஜெக்ஷனை முதல்ல பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்ததான் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தட்டு, இன்ட்ராகேட்டிவ்க்கு WH கொஸ்டின் டைப்பாக இருந்தால் அதே வேர்டு, எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டினாக இருந்தால் இஃப் ஆர் வெதர். இங்கே இம்பேரட்டிவ் சென்டென்ஸுக்கு இருக்குது பாருங்கள். பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு டூவும் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு நாட் டூவும் நம்ம கன்ஜெக்ஷனாக போடணும். எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸுக்கு தட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் மட்டும்தான். பாருங்கள், பாசிட்டிவ்க்கு டூவும் நெகட்டிவ்க்கு நாட் டூவும் கன்ஜெக்ஷன். இப்போது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் செட் டு எப்படி மாறும்னு பார்க்கலாம். டீச்சர் சே டு பீப்புள்னு இருந்தால் ஆஸ்க்குன்னு மாற்றணும். டீச்சர் செட் டு பீப்புள்னு இருந்தால் ஆஸ்க்குடுன்னு மாற்றணும். ஃபாதர் சே டு சன்னுன்னு இருந்தாலும் ஆஸ்க்குன்னு மாற்றணும். ஃபாதர் செட் டு சன்னுன்னு இருந்தால் ஆஸ்க்குடு அப்படின்னு மாற்றணும். ஆஃபீஸர் சே டு பியூன்னு இருந்தால் ஆர்டர்னு மாற்றணும். ஆஃபீஸர் செட் டு பியூன் அப்படின்னு இருந்தால் ஆர்டர்டு அப்படின்னு மாற்றணும். மாஸ்டர் சே டு சர்வெண்ட்டுன்னு இருந்தால் அதுவும் ஆர்டர்னு மாற்றணும். மாஸ்டர் செட் டு சர்வெண்ட்டுன்னு இருந்தால் ஆர்டர்டு அப்படின்னு மாற்றணும். கிங் சே டு
ஆஃபீஸர்னு இருந்தால் கமாண்ட் அப்படின்னு மாற்றணும். கிங் செட் டு ஆஃபீஸர்னு இருந்தால் கமாண்டட் அப்படின்னு மாற்றணும். மாஸ்டர் செட் டு ஸ்லேவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா கமாண்டுன்னு மாற்றணும். மாஸ்டர் செட் டு ஸ்லேவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்லேவ்னு இருந்தால் கமாண்டட் அப்படின்னு மாற்றணும். பியூன் செட் டு ஆஃபீஸர்னு இருந்துச்சுன்னா ரெக்வஸ்ட். அதாவது பியூன்ன்றவர் வந்து அதிகாரம் குறைஞ்சவர், ஆஃபீஸர் வந்து அதிகாரம் மிக்கவர். அதிகாரம் குறைஞ்சவங்க அதிகாரம் மிக்கவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் போது ரெக்வஸ்ட் அப்படின்னு இன்டைரக்டில் மாற்றணும். சே டு அப்படின்ற அந்த வார்த்தையை ரெக்வஸ்ட் அப்படின்னு மாற்றணும். சர்வன்ட் சர்வன்ட்ன்றது சேவையால், சேவை செய்பவர். அவருடைய அதிகாரியிடம் ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை ரெக்வஸ்ட் அப்படின்னு மாற்றணும். பீப்புள்னா ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் டீச்சர்கிட்ட கேட்குற விஷயத்தையும் நம்ம ரெக்வஸ்ட் அப்படின்னு மாற்றணும். அதனால் பீப்புள் சே டு டீச்சர் அப்படின்னு வந்தால் ரெக்வஸ்ட். பீப்புள் செட் டு டீச்சர்னு வந்தால் ரெக்வஸ்டட் அப்படின்னு மாற்றணும். டாக்டர் சே டு பேஷண்ட் இருந்தால் அட்வைஸ்னும், டாக்டர் செட் டு பேஷண்ட் இருந்தால் அட்வைஸ்டு அப்படின்னு மாற்றணும். பாருங்கள், த பிளைண்ட் லேடி செட் டு த ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ கிராஸ் த ரோடு. இது ஒரு ரெக்வஸ்ட், அதாவது வேண்டுகோள் வாக்கியம். நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த இன்வெர்டட் கம்மாவுக்குள்ளார பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. இன்வெர்டட் கம்மாவுக்குள்ளார ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது வந்து வேண்டுகோள் வாக்கியம், அதாவது ஒரு ரெக்வஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளீஸ்ன்ற வார்த்தை வந்ததுனால இது இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி இது வந்து ஒரு இப்போ இதை இன்டைரக்டுக்கு எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பிளைண்ட் லேடி அப்படியே வந்துடும். இந்த செட் டு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்டட் அப்படின்னு மாறி இருக்கு. செட் டு வந்து ரெக்வஸ்டட்னு மாறி இருக்கு. ஏன்னா இங்கே ஒரு வேண்டுகோள், இது வேண்டுகோள் வாக்கியம்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ளீஸ்னு வந்ததுனால செட் டு என்ன ஆயிடுச்சுன்னா ரெக்வஸ்டட் அப்படின்னு மாறிடுச்சு. செட்டுன்றது பாஸ்டன்ஸ்ன்றதுனால ரெக்வஸ்டட் அப்படின்னு மாற்றுறோம். இதே சேட்டுன்னு வந்துச்சுன்னா ரெக்வஸ்ட்டுன்னு மட்டும் மாற்றினா போதும். இந்த இடத்துல ப்ளீஸ்னு வந்ததுனால தான் இந்த செட் டு ரெக்வஸ்ட் அப்படின்னு மாறுது. இந்த ஸ்டூடெண்ட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படி வருது. இப்போது கன்ஜெக்ஷன் போட வேண்டிய நேரம். இந்த இன்வெர்டட் கம்மாவை எடுத்துகிட்டு கன்ஜெக்ஷன் போடுறோம். இம்பேரட்டிவ் சென்டென்ஸில் பாசிட்டிவாக இருந்தால் டு கன்ஜெக்ஷன்னு பார்த்தோம். டு கன்ஜெக்ஷன் இங்கே பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் கிடையாது. இது பாசிட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால டூவை கன்ஜெக்ஷனாக போடுறோம். நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் நோ, நாட்டு, நெவர், டோன்ட்டு இந்தமாரி சில வார்த்தைகள் வந்திருந்தால் அது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸு. இது வந்து டோன்ட்டு, நோ, நெவர் எதுவுமே வரல, அதனால் வந்து இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்வெர்டட் கம்மாவுக்குள்ளார நம்ம அந்த மாதிரி நோ, நாட், நெவர், டோன்ட் இந்த எந்த வார்த்தையும் வரல. பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றதுனால கன்ஜெக்ஷனாக டூ போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த ப்ளீஸை எடுத்துடணும். இது தேவையில்லை இனிமேட்டு, ஏன்னா இந்த ப்ளீஸுக்கு பதிலாக தான் இங்கே ரெக்வஸ்டட் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ப்ளீஸை எடுத்துகிட்டு ஹெல்ப், இந்த வெர்பு இதை கூட சேர்த்துட்றோம். ஹெல்ப். இந்த மீ பார்த்தீங்கன்னா ஹர் அப்படின்னு மாறி இருக்குது. ஏன் மீ ஹர்ன்னு மாறுதுன்னா இங்கே தேர்ட் பர்சன், ஏன்னா இங்கே பிளைண்ட் லேடின்னு இருக்குது, அதாவது தேர்ட் பர்சனுக்கு மாற்றிட்டோம். அதனால் மீன்றது ஹர்ராக மாறுது. இந்த கிராஸ் த ரோடு அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே வந்துடுச்சு. அவ்வளோதான். பாருங்கள், இதுதான் நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றிட்டோம். இதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த செட் டு ரெக்வஸ்டட் அப்படின்னு மாறி இருக்குது. இந்த இன்வெர்டட் கம்மாவை எடுத்துகிட்டு கன்ஜெக்ஷனாக டூ போட்டிருக்கோம். இந்த மீ வந்து ஹர்ன்னு மாறி இருக்கு. இந்த மீ வந்து ஹர் அப்படின்னு மாறி இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த 3 சேஞ்சஸ். செட் டு ரெக்வஸ்டட்னு மாறி இருக்குது. இன்வெர்டட் கம்மாவை எடுத்துகிட்டு டூ போட்டிருக்கோம். மீ வந்து ஹர் அப்படின்னு மாறி இருக்கு. வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஈஸியாக நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புது வீடியோவை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுடைய புது வீடியோ உங்களை தேடி வரும்.